என் தங்க பிள்ளையே, உன் நல்விழத்தையும் நல்மனதையும் புரிந்து கொண்டுதான் இனியும் என் கண்ணின் மணிகளை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு உனக்கான வெற்றி பொக்கிஷத்தோடு வந்திருக்கின்றேன். நீ நேசித்த ஒருவரிடமிருந்து உனக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து விட்டது. நீ நேசிக்கும் உறவை அடையாளம் காட்டப் போகும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய். நீயோ நமக்காக யார் இருக்கிறார்கள், என்ன செய்ய போகிறார்கள், நான் நல்லதை செய்தாலும் அவர் நம்மை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே என்று நீ யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையில் இழந்த காலங்கள்தான் இங்கு மிச்சமாகி கொண்டிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி உன் தாய் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றேன். என் வாக்கினை கேட்கும் நிமிடமே உனக்கான நல்லதும் நம்பிக்கை தரும் மாற்றமாக வந்து நீ நினைத்ததை பழிக்கச் செய்வதற்கு இந்த தாயானவள் உனக்குள் வந்து உன் வெற்றி செய்தியை தரத்தான் போகிறேன். என் தங்கமே, நீ யாரை நினைத்து அழுது கொண்டிருந்தாய், நீ எதற்காக கலங்கிக் கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் நீ கடந்து போகின்ற விஷயத்தில் வேண்டியவர் வேண்டாதவர், தெரிந்தவர் தெரியாதவர் என்று பல நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் சூழ்நிலையும் என் மனதையும் புரிந்து கொள்ள யாருமே இல்லையே. நான் நேசிப்பவரை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள போகிறேன்? எனக்காக யாருமே இல்லையோ? அப்படி என்றால் நான் இதற்காக வாழ வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலே உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக உன் வாராகி உன் மகிழ்ச்சிக்குரியவரைத்தான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை உனக்காக தயார்படுத்தி விட்டேன். நீயோ இந்த திருப்பம் வந்தால் என் வாழ்வை தலைகீழாக மாறும் என்று பாதகமாக நினைத்து கொண்டிருந்தாய். அந்த பாதகமான சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றியமைத்து உன் வழியை தெளிவாக்கி நீ போவதற்கு முன்பதாகவே எந்த காரியம் உனக்கு நடக்க வேண்டும் என்று எண்ணினாயோ அந்த காரியத்தில் உன்னை சந்தித்து உன் வெற்றி பாதையை தீர்மானிப்பதற்காக இந்த அம்மையானவள் வந்து விட்டேன். எத்தனையோ சோகங்கள் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. இந்த சோகத்திலும் சோதனையையும் தாண்டி என் பிள்ளைகள் வெளிவருவதற்கான முயற்சிகளை எடுத்து விட்டேன். நீ வெற்றியின் ஸ்பரிசத்தை உணரக்கூடிய நல்ல நேரத்தை நெருங்கி விட்டாய். ஏன் நான் இப்படி உனக்கு ஒவ்வொரு திருப்பத்திலும் நல்லதொரு பயணத்தை ஆரம்பிக்க வைத்து விட்டேன். என் தங்கமே, எதை நினைத்து வருந்தி கொண்டு இருந்தாய்? உன் போராட்டத்தை நினைத்தா? உன் போராடிய காலங்களை நினைத்தா? வெற்றியின் பக்கமாக நீ இருந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனதை சிலிர்க்க வைக்கத்தானே வந்திருக்கின்றேன். வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது உனக்கு எளிதோ கடினமோ, ஆனால் எந்த நிலையிலும் உன்னை விட்டு பிரியாது ஒரு உறவு வேண்டும் என்றுதான் நீ நினைத்து கொண்டு இருந்தாய். அப்படி நேர்மையுடன் துணிந்து செயல்படும் போது நமக்கான ஒருவர் நம்மை தட்டி கொடுத்து கொண்டே இருந்தால் நாம் வெற்றி பெறுவது எவ்வளவு எளிதாக இருந்து கொண்டே இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் இந்த தருணத்திலே உன் துணிச்சலாக உன்னிடத்தில் நான் வந்து சேர்ந்திருக்கும் போது உன் மனதை தளரச் செய்து விட்டாரே. வெற்றியின் பாதையாக நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன். பாதையின் பயணத்தில் நீ நினைத்ததும் நினைக்கப் போவதும் நடக்கத்தான் போவது உறுதியாகிவிட்டது. அதனால் நீ வருந்தாதே. யார் மீதேனும் வெறுப்பு ஏற்பட்டு விட்டால் உடனே அவர்களை பழி வாங்கியே தான் ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அந்த பழிக்கும் பாவத்திற்கும் நாம் துணை போகாமல் நமக்கான பாதையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்வதில் நேர்மையாக இருந்து செயல்பட்டால் அந்த செயலில் நமக்கு வெற்றி கிடைத்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் சரியான விஷயத்தை அடைவதற்கு முதலில் செயல் திட்டத்தை உருவாக்கி வைத்துக்கொள். அதையும் தாண்டி நீ என்ன செய்ய போகிறாய் என்று சிந்தனை செய்து கொள். அதையெல்லாம் விட்டு விட்டு என்ன நடந்தாலும் நான் என்
மனம் போன போக்கிலும் என் கால் போன போக்கிலும் தான் சென்று கொண்டு இருப்பேன் என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்கமே, தயக்கமின்றி உன் முதலடியை எடுத்து வைத்து பார். நீ நேசித்தவர் முன்கூடவே உனக்கு துணையாக வந்து உன் பாதையில் உன்னை தெளிவாகத்தான் முயற்சி செய்ய போகிறாய். நீயோ எதிர்பார்க்கின்ற அளவுக்கு உனக்கு நம்பிக்கை கிடைக்கவில்லை என்று எண்ணிக்கொள்ளாதே. வருத்தங்களும் காலங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். காலங்கள் மாற மாற வருத்தங்கள் மறைந்து உனக்கு வேண்டாத சிலதோ வேண்டியதாக மாறப்போகும். இதுதான் உண்மையின் தன்மை. இந்த உண்மையின் கலவரத்தை புரிந்து கொண்டு இருந்தாலே போதும், நாம் வாழ்க்கையின் பாதை பிரச்சனைகள் தானாகவே சரியாகிவிடும். மீண்டும் மீண்டும் நமக்கானவரிடம் நாம் அங்கு பேச்சு கொடுத்து கொண்டு இருப்பதனாலும் நமக்கான பிரச்சனையை தீர வேண்டும் என்று நினைக்காமல் இருப்பதனாலும் தான் நமக்கு வெற்றியை தர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றது. நான் சொல்வதை கேள், உன் மௌனத்தை கடைப்பிடி. என்ன நினைத்தாலும் ஏது நினைத்தாலும் உன் வாழ்க்கையாக வந்திருக்கும் இந்த வாராகியை மறந்தும் மறுத்தும் விடாதே. என் தங்கமே, உண்மையான உறவு போன்று நீ இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கும் போது இதற்காக பல விஷயத்தை உன் மூளையில் போட்டு நீ செலுத்து கொண்டு இருக்கின்றாய். உயிர் மூச்சு போன்ற உறவை உன்னிடத்தில் நான் அனுப்பி வைத்திருக்கும் போது நீ மனமருந்தவே வேண்டாம். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனை நிலையையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நல்ல விஷயத்தையும் நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது வெற்றி உன்வசமாக மாறு போகும்போது நடப்பது யாவும் நன்மைக்காகத்தான் வந்து சேரப்போகிறது. நீ எதை நம்பி வந்தாய், யாரை நம்பி வந்தாய், எல்லாம் எனக்கு தெரிந்ததும் அறிந்ததும் தான். அத்தனை நிலைகளிலும் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று எண்ணாதே. இதோ உனக்கு பிடித்தவரின் ரூபத்தில் ஒரு பெண்ணை அனுப்பி வைத்து உன் வெற்றியை பரிசாக்க நான் வந்து இருக்கும் போது நீ வேண்டாம் என்று தள்ளி விடாதே. துன்பத்தை உணர்ந்து கொண்டு என் பிள்ளைகள் பாடத்தை கற்று தேர்ந்து விட்டார்கள். உன்னை வழித்துணையாக நான் அடைந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தாயே என்னை அங்கு விட்டு விட்டு செல்கிறாய்? கரம் பற்றி கொள்வதற்கு எதற்காக இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாய் என்று நீ சொல்கின்றாய். நீ சொல்வதும் உறுதியாக இருக்குமா என? இல்லை என் தங்கமே, உனக்கு வேண்டுமென்றால் இப்பொழுது கஷ்டம் வரும்போதும் கவலை வரும்போதும் இந்த தாய் நம் இடத்தில் இல்லையோ என்று எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் என் பிள்ளைக்கான நிலைமையை நான் உண்மையாக்கும் தெளிவாக்கும் தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். துன்பத்தை முறையாக உணர்ந்த உனக்கு இனி வெற்றியின் ஏற்றத்தை தரப்போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். காலம் எப்பொழுதுமே இப்படியே இருந்து கொண்டு இருக்காது அல்லவா? அதற்கு சிறந்த உதாரணமாக நீயே உன்னை பார்த்து கொள்ளும் போது யாரை பார்த்து பிரமித்து கொள்கிறாய்? தீமை செய்து விட்டு விட்டு நன்றாக இருக்கிறார்களே என்று நீ ஏன் தவறுதலாக எண்ணிக்கொள்கிறாய்? எல்லாம் சில காலம்தான். அந்த காலத்தை நீ தாண்டி வந்து விட்டாய். இனி நீ வெற்றி பெறும் நோக்கில் அடியெடுத்து வைத்திருக்கும் என் தங்க பிள்ளையாக இருக்கும் போது மனதில் எதை நினைத்தும் எதை பார்த்தும் வருத்தப்படவே வேண்டாம். நீ சரியான விஷயத்தில் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த தாய் வாராகி எண்ணி வந்து கொண்டு இருக்கும் போது வீணான குழப்பங்களை மனதோடு வைத்து கொண்டு இருக்காதே. நான் எப்படியாவது உனக்கு வெற்றியை தான் தருவேன். அதுவும் இறுதி வெற்றியை தான் தரப்போகிறேன். துன்பத்தை முறையாக என் பிள்ளைகள் என் கையிலம் கொடுத்து விட்டார்கள். இனி முடியாது அம்மா, நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லி விட்டார்கள். இனியும் என் பிள்ளைகளின் கடமையை பார்த்து கொண்டு நான் அமைதி கொள்ளப் போவதே கிடையாது. நீ எதை இழந்து விட்டேன் என்று அந்த காலகட்டத்தில் நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை பெறுவதற்கான நிம்மதியும் ஸ்பரிசத்தையும் நான் தர வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனமருந்தாதே. என்ன செய்கிறாய், யாருக்காக செய்கிறாய், இதற்காக செய்கிறாய் என்ற நிலையை தாண்டி அந்த விஷயத்தில் செய்யும் போது வெற்றி உனக்கு கிடைத்திருக்கின்றதா என்பதுதான் உண்மை.
அந்த உண்மையின் தன்மையை புரிந்து கொள். யாரும் இல்லை என்ற போராட்டத்தை கையில் எடுப்பதற்கு முன்னால் இந்த தாய் நம்மோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் தோல்விக்கு காரணம் 1000 இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உன் வெற்றிக்கு ஒரே ஒரு காரணமாகத்தான் இருக்க முடியும். அதுவும் உன் தாய் வாராகியாகத்தான் இருக்க முடியும். நான் சொன்னதை நீ செய்து முடித்து பார். வெற்றி உன் வசமாக மாறும். என் தங்கமே, ஓம் ராகி தாயே போற்றி.